ஐஃபோன் 7 உண்டு நோ பவர் இஷ்யூல வந்திருக்குது. நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம். இதில் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணின உடனே நமக்கு 1500 மேலே ஆம்பியர் எடுக்குது. பவரேஜ் ஏரியாவில் ஹீட் ஆகுது. இப்போ இந்த ஐஃபோன் 7 நோ பவர் ஃபோன் வந்து நோ பவரில் இருக்கு. நம்ம நார்மலாக செக் பண்ணி பார்த்தோம். பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணினோம். பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணினோடனே ஆட்டோ கன்சியூம் ஒன்றுமே ஆகலை. நார்மலாக இருக்குது. ஆட்டோ கன்சியூம் ஆயினிக்கு என்ன இஷ்யூ வரைக்கும் பிரைமரி லைனில் ஷார்ட் இருக்கும். ஆனால் இதில் பிரைமரி லைனில் ஷார்ட் இல்லை. பிரைமரி லைனில் ஷார்ட் என்ன செஞ்சு நம்ம கனெக்ட் பண்ணின உடனே ரீடிங் வந்து ஓட்டோவா எடுக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஓட்டோவா எடுக்கல. அப்போ நம்ம கன்ஃபார்ம் ஆகிட்டு பிரைமரி லைனில் ஷார்ட் இல்லை. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம எப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணின உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் 1500 மேலே போகுது. ஹை போட் எடுக்குது. எப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணது பிறகு ஹை போட் எடுக்குதுன்னு சொன்னால் நமக்கு இந்த இருக்கிற பவர் ஐசி வந்து ஹீட் ஆகுது. சரி, இந்த பவர் ஐசி வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக ஹீட் ஆகுது. அப்போ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஏரியாவில் இருக்கிற செகண்டரி லைன் எதுவும் ஷார்ட் ஆகிருக்குதா இல்லை பவர் ஐசி தான் ஷார்ட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஏரியா ஃபுல்லாக ரோஷன் அப்ளை பண்ணணும். ரோஷன் அப்ளை பண்ணிட்டு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண இந்த பவர் ஐசி மட்டும் தான் ஹீட் ஆகும். நமக்கு தெரியும் பவர் ஐசி ஹீட் ஆகுதா, இது பக்கத்தில் இருக்கிற எதுவும் கெப்பாசிட்டர் எதுவும் ஹீட் ஆகுதா ஏன்னா நமக்கு தெரியும். பிரைமரி லைனில் செகண்டரி லைனில் தான் ஷார்ட் இருக்கு. ஓகே ஓகே இந்த ஏரியா ஃபுல்லாக ரோஷன் அப்ளை பண்ணிருக்கேன். நமக்கு ஹீட் ஆகினது இந்த ஏரியாவில் தான். நமக்கு கை வச்சு பார்த்தோம்னா ஃபீல் ஆகும். இந்த ஏரியாவில் ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி இந்த ஏரியா தான். ஆனால் இந்த ஏரியாவில் இந்த பவர் ஐசி தான் ஹீட் ஆகுதா அப்படி இல்லைன்னு சொன்னால் பவர் ஐசி சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டரும் ஹீட் ஆகுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. பண்ணி பாருங்க. ஓகே இப்போ பவர் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓட்டவா ஒன்றுமே எடுக்கல. இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ண ஹீட் ஆகும். ஓகே இப்போ திருப்பி பாருங்க. ஓகே இங்கே பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருங்க. சரி இந்த இடத்துல பாருங்க எது ஹீட் ஆகிக்குன்னு சொல்லி கெப்பாசிட்டர் ஹீட் ஆகிக்குதா இல்லை பவர் ஐசி மட்டும்தான் ஹீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நார்மலா ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற டெக்னீஷியனோ இல்லை சரியான ஒரு நாலேஜ் இல்லாத ஆள் என்ன செய்வாங்க இந்த டைமில் பவர் ஐசி தான் கலட்டுவாங்க. இப்போ நமக்கு மெல்ட் ஆகுது என்ன பவர் ஐசி தான் மெல்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த பவர் ஐசியை கலட்டாம இந்த பிரச்சனையை வந்து நம்ம பவர் ஐசி தான் பிரச்சனையா இல்லை வேற எங்கனால ஷார்ட் இருக்கான்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். பவர் ஐசியை கலட்டாம சரியா பவர் ஐசியை கலட்டாம நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா இங்கே பாருங்க. ஓகே ஓகே இன்ஜெக்ட் ஆகிட்டு எது மெல்ட் ஆகிருக்கா பாருங்க. மேலே இருக்கிற கெப்பாசிட்டர் மெல்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா நேரத்தில் ரோஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். நமக்கு இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம ரோஷன் அப்ளை பண்ணியிருந்தோம். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக ரோஷன் அப்ளை பண்ணி இங்கே அப்ளை பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கே மெல்ட் ஆகிருந்தீங்க. நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணினோம். இங்கே வந்து மெல்ட் ஆகி அப்போ எது ஃபோல்ட் ஆகி இந்த கெப்பாசிட்டர் ஃபோல்ட் ஆகி இந்த கெப்பாசிட்டர் போயிருந்ததால தான் நமக்கு என்ன செஞ்ச இந்த பவர் ஐசி வந்து மெல்ட் ஆகி. இப்போ நம்ம இதுக்கு பவர் ஐசியை கலட்டி இருந்தோம் சொன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிக்குமா? இல்லை ஷார்ட் இருந்து வெளியாது. இப்போ நம்ம பவர் ஐசியை பவர் ஐசி ஹீட் ஆகுன்னு சொல்லி பவர் ஐசியை கலட்டி போய் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த கனெக்ஷன்ல ஷார்ட் இருந்தே இருந்துருக்கு. ஓகே ரெமோட் ஏஜானே. சரி இப்போ அந்த லைனில் செக் பண்ணி பாருங்க. கெப்பாசிட்டர் கலட்டி ஆச்சு. ரீடிங் வருது. நேரத்தில் 0 அன்னைக்கு இப்போ ரீடிங் வருது. இப்போ ஓகே நம்ம ஷார்ட் வந்து நம்ம பவர் ஐசியில் ஒன்றுமே கலட்டாமல் சிம்பிளாக ஈஸியாக பிரைமரி லைனில் ஷார்ட் வந்து எப்படி செய்யுமோ அதே மாதிரி